எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். சும்மா நீங்க அங்க வந்து நின்னாலே ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். அதுக்கு தான் உங்களை நேரில் வர சொன்னேன். நீங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சார். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எல்லாத்தையும். ஓகே. டாட், உங்களுக்கு காஃபி போடவா? நீயா? ஆமா டாட். ஏன் கையால காஃபி போட்டா சாப்பிட மாட்டீங்களா? அப்பா, இப்பதான் எனக்கு சொந்த ஊர் வந்த திருப்தியே வந்திருக்கு. சரி, சீக்கிரம் போட்டோமா? என்னால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஓகே, குவிக் குவிக் குவிக். என்ன சூரி சார், நான் தான் சொன்னேனே சார், இது நம்ம சொந்த ஊருன்னு. இவருக்கு வச்சாச்சு, இவருக்கும் வச்சாச்சு. இவரு தமிழே அப்பா. நாகராஜுக்கு வச்சியா? ஐயோ இல்லப்பா, மறந்துட்டேன். என்னடா நேற்று காலையிலே சொன்னோம்ல. சரிப்பா, இப்போ கிளம்புறப்போ டெக்ஸ்டைல்ஸ் ஆளுங்க 2 பேர் பார்க்கணும். அப்படியே அவருக்கும் வச்சிடறேன். சரி. சம்மந்தி, உங்க லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன் சம்பந்தி. என் லிஸ்ட்ல இன்னும் 20 பேர் தான் பாக்கி. நான் சக்தியோடு போய் வச்சிடுறேன். மாமா, உங்க வேலை நாளைக்கு போயிடலாம். சரியா? நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க சக்தி. அப்புறம் என்னோட பார்த்துக்கலாம். நாளான்னைக்கு கூட போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. என் லிஸ்ட்ல இருக்கிறவங்க ரொம்ப வயசானவங்க. வர்றதும் டவுட்டு தான். ஏதோ இதை ஒரு சாக்கா வச்சு அவங்கள பார்த்து ஒரு 4 வார்த்தை பேசுன மாதிரி இருக்கும். அதான் போயிட்டு வரலான் இருக்கேன். மாமா, நடக்க முடியாதவங்கள கார் புக் பண்ணியாவது கூப்பிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வர்றதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கேட்டு பார்க்கலாம். வர்றாங்கன்னா ஏற்பாடு பண்ணிக்கலாமே. அப்பா, வளர்மதி அத்தைக்கு வைக்கலையா? ஏன்பா, எப்படி மறந்த நீ? 2 நாளைக்கு முன்னாடி அந்த பக்கம் தானே போன. சேகருக்கு வேற யார் மூலமா தெரிஞ்சு போச்சுன்னா அவன் சண்டைக்கு வந்துடுவான்ல. சீக்கிரம் வச்சிருப்பா. சரிப்பா. யாராவது முக்கியமான ஆளை மிஸ் பண்ணிட போறோமோன்னு தோணுது. அப்படிலாம் எதுவும் ஆகாதுப்பா. அதுக்கு தான் நோட்டில் குறிச்சு வச்சிருக்கோம்ல.